வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பற்று பற்று அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி. இப்போ பற்று அப்படின்னா பற்றுறது, அது என்ன அப்படின்னா, இப்போ மகரிஷி அழகாக சொல்லும்போதே சொல்லுவான். இப்போ கிச்சனில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ அந்த துணி பிடிச்சிக்கிறோம்ல, அந்த கறி துணி, அதை என்ன பண்ணுவோம், அந்த வேலை செய்யும்போது அந்த துணி தேவை இருக்குது. அப்போ அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம், கிச்சன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த துணியை நம்ம வச்சிட்டே இருப்போமா? இல்லை, அந்த ஒர்க் முடிஞ்சோடனே அதை அப்படியே விட்டுறோம். திருப்பி நம்ம அதே மாதிரி எப்போ அந்த வேலை தேவைப்படுதோ அந்த வேலைக்காக அதை எடுப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட தலையணை, தூங்கக்கூடிய தலையணையும் அந்த பில்லோ என்ன பண்ணுவோம், தூங்கும்போது வச்சுப்போம். தூங்கி முடித்தோடனே அந்த இடத்துல அது அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம அதே மாதிரி தூங்க போகும்போது உபயோகப்படுத்துவோம். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம ஒரு பற்றற்ற நிலையில் நம்ம இருக்கணும். அப்போ துறவியா எப்படி சொல்கிறார் மகரிஷி அப்படின்னா, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. எல்லாமே வாழ்க்கையில் அனுபவிக்க தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ எல்லாத்தையுமே இறைநிலை நமக்கு நீக்கமற எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்ருக்கு. அப்போ முழுமையாக எல்லாத்தையுமே வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும். ஆனால் அந்த அளவு முறை மீறாமல், மாறாமல், கூடவும் போகாமல், குறையவும் செய்யாமல் அளவு முறையோடு நம்ம அனுபவிக்கணும். நம்மளோட உறவுகள் ஆனாலும் சரி, நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள் ஆனாலும் சரி, எல்லாமே அந்த முறையோடு நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பற்று அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் கடந்து நிற்போம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எந்த பொருள்னாலும் என்னோடது, என் பசங்க, என் மனைவி, என் வீடு, என்னோட காரு, நான் நான் நான். அந்த நான் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது? அதுதான் அழகாக சொல்லுவாங்க, நான் யார் அப்படிங்கிற தத்துவம். அப்போ இறைவெளி தான், தன்மாற்ற சரித்திரத்தில் அந்த இறைநிலை தான் நம்மளாக வந்திருக்கோம். நம்ம எதையும் உருவாக்கலை, எதையுமே நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, கொண்டு போகிறதும் இல்லை. இப்போ அழகாக பகவத்கீதையிலேருந்து எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க இல்லையா? பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க, கீதாச்சாரத்தில், எதை நீ கொண்டு வந்தான், எதுக்காக நீ அலற? இன்றைக்கி எது உன்னுடையதோ அடுத்த நாள் அது மற்றொருடையது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையது. அதே மாதிரி குரானில் என்ன சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான். கிறிஸ்டியானிட்டையும் அப்படியே தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா, தத்துவத்தை பார்க்கும் பொழுது இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தில் வந்த ஒரு அறிவு, 6வது அறிவு படைத்த மனிதர்களே நாம். அப்போ நான் அப்படிங்கிறது நம்ம உருவாக்கலை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதிலே நமக்கு, நம்மளோட இதிலே நமக்கு பற்று கிடையாது. நாம் இறைநிலையை அடைந்த பின்பு இந்த உடலே நமக்கு சொந்தமில்லை. ஆன்மா மட்டும்தான் அழியாதது, அதுதான் இறைநிலையிட்ட போகுமே தோத்துட்டு. நம்ம யாரையும் படைக்கலை, நம்ம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போகிறதும் இல்லை. ஆனால் பற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அனுபவிக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு அந்த ஒரு உரிமை உண்டு. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிக்கலாம், வாழணும். இந்த வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இது நிரந்தரமான வீடு கிடையாது. வீடு பேர் அப்படின்னு அழகாக மகரிஷி சொல்லுவாங்க. எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் அடையிறது தான் விருப்பு. அப்போ அந்த வீடு பேரணும் அப்படின்னா இறைநிலை நோக்கிய பயணத்தில் நம்ம சரிவர இயங்கிட்டே இருக்கணும். என்னோடது என்னோடது என்னோடது. அப்போது அத்தனையும் நம்ம கடந்து எதுவுமே நம்மளோடது கிடையாது. எல்லாமே இப்போ நம்ம செய்யணும். அதாவது குடும்பம் சார்ந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம், சமுதாயம் சார்ந்து நம்ம சுற்றம், இப்போ ரிலேஷன், ஊரார், உலகோர் எல்லாருக்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம்.
கடமையை நாம் செய்து கடந்து போக பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி கடந்து போகும் பொழுது நம்மளுடைய உயிர்நிலையை, நமது ஆன்மா இறைநிலையை நோக்கிய பயணத்தை நோக்கி போயிட்டுருக்குங்கிற ஒரு விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கும். எப்பொழுது நாம் விழிப்பு நிலை தவறுகிறோமோ அப்பொழுது நான் அப்படின்ற அகந்தை நமக்குள் வந்துவிடும். அப்பொழுது தான் இது எல்லாமே என்னுடையது அந்த பற்று வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட விழிப்பு நிலை மறந்து நாம் மயக்க நிலையில் வாழ்வதை. விழிப்பு நிலையோடு வாழ்ந்து இறைநிலையை அடைவோம். நம்மளோட கடமைகளை சரிவர செய்வோம். பற்றற்ற நிலையில் இருப்போம். வாழ்க வளமுடன்.